இப்போ கல்வியா செல்வமா வீரமான அந்த செல்வத்தை மட்டும் நம்மளால மறந்துட்டான். கல்யாணம் பண்ணி பாரு, வீட்டை கட்டிப்பாரு, முடிச்சுட்டாங்க நம்மளே. இந்த கல்யாணம் பண்ணி பார்த்து கடைசியில் வீட்டை கட்டி பார்த்துட்டு கடைசியில் நீ எண்டுக்கு நீ வரும்போது எதுவுமே இருக்கு. Fast Money Gold presents Behind Its Wealth Summit 2026 powered by Saubhagya Home and Kitchen Appliances Holiday Inn OMR IT Expressway Chennai. தமிழ்நாட்டோட எக்கானமி பார்டர் தாண்டி கேரளாவுக்கு போயிட்டு இருக்கு. எல்லாரோட டீ கடை ஒரு வருஷத்துக்கு 1,80,000 கோடி டீ எக்கனாமி. என்னைக்கு யூஎஸ்டி அதனால இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது, இனிமே இந்த யூஎஸ்டியில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், இனிமே இது ஒரு உதவாக்கறன்னு தெரியும் போது கோல்டு மேலே எல்லாரும் போகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் எங்கே கிடைக்குதோ கோல்டு கேனாட் கிவ் எனி இன்ட்ரெஸ்ட். கோல்டு என்றைக்குமே தராது, உனக்கு இன்ட்ரெஸ்டே தராது. ரிஸ்க் எடுத்தால் தான் அங்கே 18% growth இருக்கும். வேணா நான் ரிஸ்க் எடுக்கல, நான் லாக்கர்லேயே வைக்கிறேன்னா எஃப்டியில் போடு 6% வரும். உனக்கு வந்து கேபிட்டல் கிடைக்கிறதுங்கிறது யூ நீட் டு யூஸ் அஸ் அ கேபிட்டல். உங்கள் அம்மா அப்பா கொடுத்து போனால் இட்ஸ் அ கேபிட்டல் ஃபார் யூ, ரைட்? அந்த கேபிட்டல் வச்சு க்ரோ ஃபார் 18%, 20% யூ கேன் க்ரோ வித் தட். இஎம்ஐயில் வாழ்வது முன்னேற்றமா அடிமைத்தனமா? வேலை செய்யறதே அடிமைத்தனம். இஎம்ஐ நீ போனீங்கன்னா யூ ஃபர்கட் அபவுட் த இன்வெஸ்ட்மெண்ட். ஃபயர் ஹியர்லாம் பற்றி நீ பேசக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் நீ போகிற நீயும் போயிட்ட 60 வயசில் நீ வீட்டுக்கு வந்து உட்காரும் பொழுது முடிஞ்சு. ETFs are global ETFs are there, Indian ETFs are there. Don't put in somewhere in a debt economy like I said gold, right? 20% it is mandatory for insurance. உன்னோட 1 கோடி போர்ட்ஃபோலியோவில் 5 லட்சத்துக்கு நீ கோல்டு வச்சுருந்தீங்கன்னா தட் இஸ் இன்சூரன்ஸ். தட்ஸ் அ கிரேட் ஐடியா. அது வச்சுக்கலாம். மித்தபடி அதே போய்ட்டு அடிக்கிக்கிட்டே இருந்தோம்னா வேலைக்காக. திரும்பி சொல்கிறேன், தோஸ் ஆர் இந்த லேடிஸ். ஏன்னா அவங்க தான் இனிமேல் வந்து ஃப்யூச்சரை வந்து நீங்கள் தான் எடுத்து கொண்டு போகிறீங்க லேடிஸ். அப்போது கீப் திங்க் அபவுட் த க்ரோத் இந்தியன் எக்கனாமி. ஸ்டே வித் இந்தியன் எக்கனாமி. 80%, 20% இன் குளோபல் இன்வெஸ்ட். எவ்ரிபடி தே வாண்ட் வாட்? 40 வயசில் நானும் ரிட்டையர்ட் ஆகணும். எல்லாத்துக்கும் அதானே எண்ணமே. ஏன்னா எல்லாத்துக்கும் அப்படி தானே எண்ணம். 40 வயசில் நான் ரிட்டையர்ட் ஆகணும். இப்போ 40 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும்னா இப்போ இளமையிலேயே அப்படிங்கிற மாதிரி இளமையிலேயே முதலீடு செஞ்சால் பணம் வளரும். நம்ம பணம் நமக்காக வளரும் பொழுது திருப்பி அது எனக்காக பணம் கொடுக்கும். எத்தனை அம்மா அப்பா இங்கே நீங்கள் போங்க இந்தியா இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதியோரெல்லாம் பார்க்குறீங்களாப்பா? முதியோரெல்லாம் பார்த்தீங்களா? பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, கல்யாணம் பண்ணி நகையெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த அம்மா அப்பா கடைசியில் அவன்கிட்ட போய் 10,000 கேட்பாங்க. கரெக்டாக இல்லையா? 10,000 கேட்பாங்க அந்த பையன்கிட்ட. ஆனால் கல்யாணம் பண்ணி செஞ்சு அந்த அம்மா தான், நகை போட்டிருப்பாங்க அந்த அம்மா தான். கடைசியில் 10,000 வந்து அந்த பையன்கிட்ட கேட்பாங்க. அப்பா ஒரு 10,000 இருக்காப்பா அப்படிப்பாங்க. பையன் இப்போ சில சமயம் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாப்ல. இந்த சூழ்நிலை எங்கே வருதுன்னா, நம்ம படித்த இவ்வளோ அதான் கல்வியா செல்வமா வீரமானு அன்றைக்கி நாங்கள் சினிமா பார்த்தோம். நாங்கள் சரஸ்வதி சபதத்தில் படம் ஒன்று, பெரிய படம் அது, நீங்கள் பார்க்கலாம். சரஸ்வதி சபதம்னு கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி எல்லாத்துக்கும் இங்கே டிகிரி வந்துருச்சா? வெளில போய்டு. இந்த கேமராமேன்லேருந்து எல்லாத்துக்கும் டிகிரி இருக்கா? எஸ். அப்படியே கீழே ரோட்டுக்கு போய்டு. வண்டி ஓட்டுற எல்லாத்தையும் நிறுத்து. டிகிரி இருக்கா? எல்லாத்துக்கும் டிகிரி இருக்குது. செல்வந்தர் ஆகிட்டோமா? எத்தனை பேர் செல்வந்தர் ஆகிட்டோம்? இப்போ கல்வியா செல்வமா வீரமான அந்த செல்வத்தை மட்டும் நம்மளால் மறந்துட்டான். அதான் வெல்த்து. அதான் இந்த மாநாடு நடக்குது. செல்வத்தை கொண்டு வரணும். இனிமேல் கல்வின்னு பேசிட்டு இருந்தோம்னா, கல்வியை தான் கொடுத்தாச்சே. இந்தியாவில் 2வது இடம் நீ வந்துட்டிய, கேரளாவுக்கு அதுக்கப்புறம் நீ வந்துட்டிய. 96% வந்துட்டோமே. இனிமேல் கல்வி தான் வந்துருச்சே. எப்படி ஆட்டோ டிரைவர் கூட அந்த கல்வியை கொடுக்கணும்னு அவருக்குள்ள ஒரு உணர்வு இருக்க. கல்வியை கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் செல்வத்துக்கு எங்கடா போனால்? ஏன்னா அந்த அந்த மெக்கானிசமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ராங் மெக்கானிசம். கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு, முடிச்சுட்டாங்க நம்மளே. அதுலேயே முடிச்சுட்டாங்க. இந்த கல்யாணம் பண்ணி பார்த்து கடைசியில் வீட்டை கட்டி பார்த்துட்டு கடைசியில் நீ எண்டுக்கு நீ வரும்போது எதுவுமே இருக்காது. ஆனால் சேவிங்ஸ் பண்ணு, நீ இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அந்த செல்வம் தான் நான் மாற்றணுங்கிற. இவ்வாறு யார் கேட்டாலும் சரி, நீ டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், யாராவது செல்வந்தன் ஆகணும், நீ பணக்காரன் ஆகணும். அதான் நீ மும்பையில் அதில் மார்வாடிக்குலாம் போங்க. பிறந்த உடனே அவன் ஆண்டர்ப்ரனர் தாட்டு தான். நீ இப்போ சென்னையில் நீ போய்டு. பண்ணாரப்பேட்டை என்னாரப்பேட்டை எல்லாம் எலக்ட்ரிக் கடையெல்லாம் யாரோடது? யாராவது தமிழ்நாடு பார்த்துருக்கியா நீ? ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு போயிடுச்சு. நான் ஏன் நெஞ்சில் இருக்கிற 15 வருஷமாக இருக்கிற ஒரு கனல் நெருப்பை ஓன்ட்ட கொடுத்துட்றேன். ஓகே, ஒலிம்பிக்கில் இருந்த நெருப்பை அப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டு போவாங்களே, அது மாதிரி நான் ஒன்று கொடுக்குறேன். ஒரு கதை ஒரு 10 செகண்டில் ஒன்று சொல்லிடுறேன். 1990 நான் வந்து 10வது அது மாதிரிலாம் படிக்கும் பொழுது எங்கள் தெருவில் மாயாண்டி, சண்முகம், ஆறுமுகம்னு சொல்லி டீ கடையெல்லாம் நிறைய இருக்கும், பார்ப்போம். 95 பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு.
டீ கடையெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. அப்போ என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா அந்த டீ கடையை, அந்த டீ எக்கனாமி இருக்குல்ல, டீ எக்கனாமி. இன்றைக்கி எல்லோரும் டீ குடிச்சிங்களா இல்லையா? அந்த ரூமில் எல்லோரும் குடிச்சிருப்பீங்க. காலையில் சாயந்தரமும் நீங்கள் எல்லோரும் குடிக்க போகிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஸ்பெண்டிங் ஆன் 40 rupees இன் டீ. எக்கனாமியை பாரு எங்கே விட்டுருக்கோன்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த கிளாஸ் கழுவுறதுல ஒரு பிரச்சனை நம்ம தமிழர்களுக்கு என்னென்னா, அது ஒரு ஜாதி பிரச்சனை. ஓகே, இவனோட கிளாஸ்லாம் நம்ம ஏன் கழுவணும்னு சொல்லி அந்த கழுவுறதுல ஒரு தாழ்வு மனப்பாளையம் நம்ம என்ன பண்ணோன்னா, கிளாஸை கழுவுறதை நிப்பாட்டினா, கடை போடுறதை நிப்பாட்டினான். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்தாங்க கேரளாவிலேருந்து சேட்டா சேட்டி வந்தாங்க. அப்போ 95 என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸாக அவங்க உள்ளே வராங்க தமிழ்நாட்டில். கேப்பை புரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழர்கள்லாம் யாரும் டீ கிளாஸ் கழுவுறதுக்கு தயக்கம். ஏன்னா அன்னைக்கு டீ கடை போட்டாலும் கைத்தொழில் பண்ணாலும் அதை கேவலமாக நம்ம நினச்சோம். ஏன்னா அது ஒரு ஆக்சுவலி இட்ஸ் ஆண்டர்ப்ரினர்ஷிப். ஆனால் அதை என்ன நினச்சாங்கன்னா, நான் படிச்சுட்டேன், நான் ஏன் போய் டீ கடையெல்லாம் போடணுங்கிற ஒரு தப்பான உணர்வுல என்ன பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் பெஸ்ட்டு அப்படிங்கிறனால அந்த ஃபேஸ் ஒன்று என்னாச்சுன்னா கேரளாவிலேருந்து வந்தாங்க, டீ கடை போட்டாங்க. ஆனால் கேரளா பீப்புள் நான் சொல்கிறேன் இஸ் அ சூப்பர் பேஷன் அண்ட் அவங்க ஒர்க் பண்ணுற வேலைக்கு உறுதியாக இருந்தாங்க. எப்படின்னா மொதல் 5 வருஷம் எந்த இதுவும் பண்ண மாட்டான். ஒரே செப்பல், ஒரே ஷூ, சாரி ஒரே பேண்ட்டு சட்டையில் இருப்பார் சேட்டா, டீயை போடுவார். 5 வருஷம் கழிச்சு செகண்ட் ஃபேஸ் என்ன தெரியுமாச்சு? அதான் நான் வந்து 2000 பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வேலைக்கு வந்தவர் அடுத்து ஆரம்பித்தார் கடை போடாரு. யார்? சேட்டா கடை போடுறாரு. அடுத்து என்னோட 30வது வயசில் நான் பார்க்குறேன் அந்த கடை 2வது பிரான்ச்சு போட்டு இன்னொரு கேரளாவிலேருந்து ஒரு 4 பேர் வர்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா டீ கடை அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. டீ கடையிலேருந்து அவன் பேக்கரிக்கு போகிறான். அப்போ என்னோடய வயசு 30. பேக்கரி ஃபேஸ் 3 பேக்கரிக்கு போனான். இன்றைக்கி பேக்கரியோட எக்கனாமி ஃபுல்லாக இட் இஸ் வித் நாட் வித் தமிழ் பீப்புள், ரைட்? அதுக்கப்புறம் ஃபேஸ் 3லேருந்து ஃபேஸ் 4 தான். அதுதான் பயங்கர பிரச்சனையே. என்னென்னா ஃபேஸ் 4 ஹோட்டலுக்கு போயிட்டான். அடுத்து ஹோட்டல் பாரு, டீ கடை ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 டீ கடையிலேருந்து பிரான்ச்சஸ் போட்டான். அடுத்து பேக்கரி போயாச்சு, பேக்கரியிலேருந்து ஹோட்டல் போயாச்சு, நகைக்கடைக்கு வந்துட்டான். இப்போ கரெக்டா? இப்போ ஃபேஸ் 5 என்ன? நகைக்கடை. இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இல்லை, இதுதான் ஃபேஸ் 6. 6ல் என்ன வரப்போகுது? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் அவனே தூக்கி அடிச்சிட்டான். நீ போயிட்ட கிளாமத்துக்கு போயிட்ட, நீ லுல்லு வரப்போகுது. எங்கே வந்தாங்க பார்த்தியா? ஒரு எக்கனாமியை நம்ம குடிக்கிற உன்னோட 40 ரூபா. நீ வெளில போயிடு, டீ கடை உன்னோட தான் போய் பாரு. கிடையாது, உன்னோடது கிடையாது. ஆனால் நீங்கள் கொடுக்குற எல்லாரோட காசும் எங்கே போகுதுன்னா தமிழ்நாட்டோட எக்கானமி பார்டர் தாண்டி கேரளாவுக்கு போயிட்டு இருக்கு. எல்லாரோட டீ கடை ஒரு வருஷத்துக்கு 1,80,000 கோடி டீ எக்கனாமி. இப்போ இது இருக்குல்ல, என் மனசில் 15 வருஷமாக இருந்தது, அப்படியே உங்கள்கிட்ட கொட்டிட்டேன். இனிமேல் நீயும் தூங்காமல் கடை. ஃபஸ்ட்டு ஃபேஸில் உள்ளே வர்றான், வேலை பார்த்தான், 2வதுல பிரான்ச் ஆரம்பித்தான், 3வது இடத்துல பேக்கரிக்கு வந்தான், 4வது ஹோட்டல் போட்டான், இன்றைக்கி நகை கடைக்கு போயிட்டான், இன்றைக்கி லுல்லு மார்க்கெட் வந்துருச்சு. நீ உனக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. எக்கனாமியை விட்டுட்ட நீ. ஸோ அதனால் கைத்தொழில் வந்து கெடுதல்லாம் நினைக்காத, கைத்தொழில் இருக்கணும். யூ பீப்புள் ஆர் MBA, ரைட்? யூ பீப்புள் ஆர் கோயிங் டு பி ஆண்டர்பிரினர்ஷிப். ஆனால் இன்றைக்கி IIT முடிச்சுட்டு ஷார்க் டேங்கில் போய் என்னடா பிச்சு பண்ணுறீங்கன்னா டீ கடை போகிறதுக்கு பிச்சு பண்ணிகிட்டு இருக்கான். அடம் போகல, இதை தானே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஐஸ்கிரீம் போடுறது ஸ்டார்ட் அப்பு. ஐஸ்கிரீம் போடுறது ஸ்டார்ட் அப்பா? ஓ மேனா சிப்பு போடுறேன், பனானா சிப்ஸு ஸ்டார்ட் அப். ஓ இதான் ஸ்டார்ட் அப்பா? டீ கடை நான் போடுறேன், ஹோட்டல் போடுறேன். டே இது ஸ்டார்ட் அப்லடா, இது அதான் ஸ்டார்ட் அப் நீங்கள் பண்ணுறீங்க. அவன் போய் பாரு, ஸ்பேஸ் எக்ஸ் பாரு, அதான்டா ஸ்டார்ட் அப்பு. ஸ்பேஸில் டேட்டா சென்டர் வைக்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்கான். ஸ்பேஸில் டேட்டா சென்டர் எங்கே போயிட்டான், ரைட்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கே போய்ட்டுருக்கா? எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 4-5 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். 4-5 இயர்ஸில் லாயர்ஸோட வேலைகள்லாம் போகுது. என்னென்னா உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவே நீ எப்படி வாதாடணும்னு அதுவே சொல்லிடுது. அடுத்து டாக்டர், சர்ஜன்ஸ் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுது எது? ரோபாட்டிக்ஸ். அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஃபினான்ஷியல் அட்வைஸுங்கிற இருக்கவே இருக்காது. ஐம் டெல்லிங் யூ. ஏன்னா ஒரு ஃபண்டமெண்டலை தூக்கி அதுகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அது சொல்லிவிடும் நீ என்ன பண்ணணும்னு. இன்னும் 5 வருஷம் ஃபினான்ஷியல் எடுத்து பொழைச்சிக்கணும். MBA பசங்களா பார்த்துக்கங்க. கோடர்ஸ்லாம் தூக்கி அடிச்சிருச்சு. கிளாடு ஓடுறான்ருச்சு நைட்டோட நைட்டா. என்னது கோடர்ஸா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோண்டாங்குது. ஒன்றும் இல்லை, பஜாஜ் ஏதோ ஒரு கம்பெனி அவனோட இந்த ரெக்கவரி பணம் ரெக்கவரி பண்ணுவோம்ல, அதோட கால்ஸ் பண்ணாங்களே 5000 கால் 10,000 கால், அதை எல்லாத்துலேயும் கிளாடுகிட்ட கொடுத்துட்டு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் இவன் இந்த அட்ரஸில் இருக்கான், இவன்ட்ட இப்படி பேசுனா கிடைக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருச்சு.
அது முடிச்சுட்டு போயிடுச்சு. இவன் இந்த அட்ரஸில் இருக்கான், இவன் இந்த ஸ்டேட்டஸ்லாம் இருக்கா, இப்போ இவன்ட்ட இப்படி போனீங்கன்னா பணம் எடுக்கலாம்னு அது சொல்லிடுச்சு. 5 வருஷம் பண்ண வேண்டியது 5 நிமிஷத்தில் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ ஏஐஸ் ஆர் பூமிங். ஆர் யூ இன்வெஸ்டிங்? கேன் யூ டெல் எனி ஸ்டாக்ஸ் இன் ஏஐ இன் இந்தியா? யாராவது சொல்ல முடியுமா? எனி ஸ்டாக்ஸ்? நான் கூட அன்னைக்கு கூட சொன்னேன், ஒரு பையன் சொன்னான், அண்ணே ஏஐ ஸ்டாக் எனக்கு தெரியுண்ணே, ஏஐ ஸ்டாக் ஒன்று இருக்குண்ணா. ஏஐ ஸ்டாக் இருக்கா இந்தியாலையா? ஐயோ எனக்கு தெரியாது, என்னடா அப்படின்னேன். அண்ணே ஒரு பங்கை சொன்னான், டே அது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிடா, ஏங்கிற என்னடா நீ இப்படி இருக்க. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் த டிமேட் அக்கௌண்ட், ஜஸ்ட் 2 minutes, 1 rupee, that's 1 rupee. Just open your demat account. Research பண்ணுங்க, ஓனாக ரிசர்ச் பண்ணுங்க. டோன்ட் ஃபாலோ எனி யூடியூப்ஸ். ஈவன் மீ, ஐ எம் டெல்லிங் யூ, டோன்ட் ஃபாலோ எனி ரேண்டம் யூடியூபர்ஸ். பண்ணாதீங்க. நல்ல பங்குகளை தேர்வு செய்யுங்க, டைவர்சிஃபிகேஷனாக பண்ணுங்கள், தூக்கி அடிங்க. ஜஸ்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஃபர்கட் பண்ணுங்கள். எஸ்ஐபியை ஃபஸ்ட்டு பே அவுட்டில் யூ டூ இன்வெஸ்ட். போரிங்காக தான் இருக்கும், கடுப்பாக தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. டூ இட் ஃபார் நெக்ஸ்ட் 20 years. Then you will see the real wealth. That's it from my side. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சைட்லேருந்து ஏதாவது கேள்வி இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? I'm going to start my career. So, what is the ideal amount that I have to invest? I also have an educational loan that I've taken. So, what is the ideal amount that I should invest to retire in my 40s? உன்னோட ஃபஸ்ட்டு பே அவுட்லாம் இல்லைம்மா. உன்னோட இந்த மாதம் இந்த வருஷத்தோட தீபாவளி காசுன்னு ஒன்று இருக்குல்ல, ட்ரெஸ் எடுப்பியா? ட்ரெஸ் எடுப்பா தானே? அந்த தீபாவளி காசுலாம் இருக்குல்ல, யூனிட் இன்வெஸ்ட். நீனே சொல்லிட்ட உனக்கு லோன் இருக்குன்ட்டு, ரைட்? அதான் சொல்கிறேன், அது அந்த வயசில் கேட்கும்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும். மாத்திரை சாப்பிடும்போது கொஞ்சம் கசக்கும், ஆனால் ரிசல்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, பட் ஆனால் அதான் 18 வயசில் நான் திரும்பி சொன்னேன் ஃபஸ்ட்டு பே அவுட்டுன்னு சொன்ன பார்த்தியா, அதெல்லாம் லேட்டு. வாரன் பஃபெட் தான் சொல்கிறார், ஃபஸ்ட்டு உன்னோட பாக்கெட் மணி இருக்குல்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். திரும்பி சொல்கிறேன், உன்னோட ஓப்பன் பண்ண டிமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ₹1, கரெக்ட்? ₹1 ஓப்பன் பண்ணிடு. பாக்கெட் மணி, புது ட்ரெஸ் எடுக்கிறது, புது இந்த லக்ஸரி ஐட்டம் எல்லாத்தையும் வாங்குறது, ஜஸ்ட் கண்ட்ரோல் இட். இன்வெஸ்ட் இன் பாக்கெட் மணிஸ். பாக்கெட் மணியில் 40% இன்வெஸ்ட் இட். பட் கோ வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல், அதெல்லாம் இருக்கட்டும் தான். தேட்டருக்கெல்லாம் போனீங்கன்னா நீ பாப்கார்ன்லாம் தின்னா அவ்வளோதான். படத்துக்கு வந்ததே 500, பாப்கார்ன் 700. என்னடா அது? அதுதான் நான்லாம் தேட்டரே நாங்களாம் போகிறதில்ல. ஓகே, ஸோ 40% பாக்கெட் மணி இன்வெஸ்ட் பண்ணிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. ஆனால் ஃபஸ்ட்டு பே அவுட்டில் இந்த உன்னோட சேலரி என்ன, ரெகார்ட்லெஸ் ஆஃப் சேலரி, என்ன சேலரி வந்தாலும் 20% இன் எஸ்ஐபி. 20% எஸ்ஐபி, தட்ஸ் குட் எனஃப். ஸ்டெப் அப் பண்ணுங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஸ்டெப் அப் வருஷம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு ஸ்டெப் அப் பண்ணணும் தான். பட் ஆனால் அதே போய்ட்டு முதலீட்டே போய்ட்டு திணிக்கக்கூடாது ஒருத்தன்ட்ட போய்ட்டு. முதலீடுங்கிறது ஒரு பூவில் ஒரு வண்டு வந்து தேனை எடுத்துகிட்டு எப்படி போகுமோ, தெரியாமல் எடுத்துகிட்டு போகுமோ, அது மாதிரி இருக்கணும். இப்போ நான் சொல்லுவேன் 90% நாளையிலேருந்து நீ இன்வெஸ்ட் பண்ணிடுமா அப்படிமா. 90% இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது. என்ன மாதிரி ஆளுங்க தப்பு பண்ணவங்க 40 வயசில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 90% இன்வெஸ்ட் பண்ண துடிப்போம். ஏன்னா எங்களுக்கு வயசு போயிடுச்சு. ரன்வேப்பா, உன் ஃப்ளைட்டு நிற்கிது, எனக்கு பெரிய ரன்வே, உனக்கு பெரிய ரன்வேப்பா, நீ ஸ்லோவாக வந்து கூட டேக் ஆஃப் பண்ணலாம். ஒருத்தருக்கு வயசு 35, எப்படி டேக் ஆஃப் பண்ணுவார்? பண்ண முடியாது. ஆனால் உனக்கு 20% ஃப்ரம் த ஃபஸ்ட்டு பே அவுட், 40% இந்த பாக்கெட் மணி. தட்ஸ் enough. Do we really need a financial advisor? Is it necessary to manage our personal finance? இல்லை, அவசியம்தான். என்னென்னா அது உன்னோட போர்ட்ஃபோலியோ பொறுத்து. இப்போ தான் நீ 10,000க்கு ஆரம்பிக்கிற, 15,000க்கு ஆரம்பிக்கிற, என்றைக்கு வந்து உன் போர்ட்ஃபோலியோ ஒரு 20 லட்சத்தெல்லாம் தாண்டிடுச்சோ, தென் யூ நீட் ஆக்சுவலி. ஏன்னா தவறான, இன்றைக்கி தான் சொல்கிறேன், நீ எடுக்கிற முடிவுகள் எல்லாமே 70%, 80% சோஷியல் மீடியாவில் தான் எடுப்பேன். சாரி டு சே, தட்ஸ் அ ட்ரூ ஆக்சுவலி. பட் ஆனால் அவங்க சொன்னதே பார்த்திங்கன்னா அதை செல் பண்ணுறதுக்கு சேல்ஸ் பிச்சுக்காக தான் உனக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்காது, நீ வாங்கியிருந்திருப்ப. அதனால் ஒரு ரெஜிஸ்டர்டு ஒருத்தரை போய் பார்க்குறது. ஆனால் until 20 lakhs யூ கேன் பி ஈஸி. பட் 20 lakhsக்கு அப்புறம் பெரிய போர்ட்ஃபோலியோ ஆகும்போது டெஃபினட்டாக ஒரு ரெஜிஸ்டர்டு ஆளை நீ போய் பார்க்குறது. ஏன்னா அவருக்கு 1% தான் கொடுக்க போகிற, நீ 1% தானே கொடுக்க போகிற. பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டே பார்த்தீங்கன்னா எனிஹவ், நான் சொல்கிறது ஐம் நாட் செபி ரெஜிஸ்டர், எனிவே லாங் டேர்மில் நீ பார்க்கும்போது செல் அ ஃபண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த ஃபண்ட், 19% CAGR 30 இயர்ஸ்க்கெலாம் கொடுத்துருக்கேன். இருக்குது. ஆனால் அதே தான் அடுத்த வருஷம் கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது, அது கிடையாது. பட் தே நோஸ், ரைட்? பட் 1% ஃபார் தம் ஃபீஸ் இஸ் ஓகே. யா, Thank you so much, sir. தேங்க்யூ தங்கச்சி, நன்றி.
குட் ஆஃப்டர்நூன் சார். ஐ எம் சரஸ்வதி. ஆ. நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க ஃபெட் ரேட் வந்து இறங்கும்போது கோல்டு ரேட் வந்து ஃபெட் ரேட் ஏறும்போது கோல்டு ரேட் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கோல்டு ரேட் வந்து ரெப்போ ரேட்டை பொறுத்து மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு எதனா ஃபேக்டர்ஸ் இருக்கா அது டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை நாங்கள் அது மூலிமா எதனா கற்றுக்கிறதுக்கு எதுனா சொல்லுங்கள். இந்த கோல்டு நம்மெல்லாம் வாங்குறதுனால கோல்டு ஏறாது. இந்த விலையை யார் தீர்மானிக்கிறது யாருக்கா தெரியுமா? இந்த விலையை கோல்டோட விலை நாளைக்கு ஏறுதா இறங்கலைன்னு தீர்மானிக்கிறது யார்? நம்ம தீர்மானிக்கணும்? இந்தியா தீர்மானிக்கிறா? இல்லை நம்ம நாளைக்கு நகைக்கடைக்காரங்க தீர்மானிக்கிறாங்களா? நீ நானும் தீர்மானிக்கிறோமா? கிடையாது. அங்கே யூஎஸில் அங்கே இருக்கிற கோமேக்ஸ்லேயும் அங்கே இருக்கிற எல்எம்பிலையும் எக்ஸ்சேஞ்சஸ்லையும் ஜஸ்ட் ஸ்டடி த வாட் இஸ் கோமேக்ஸ். நீங்கள் போய் படிங்க. கோமேக்ஸ்னால் என்ன? ஓகே, கோமேக்ஸ் எவ்ரிபடி நாளைக்கு என்ன கோல்டு விலைங்கிறத 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கும்னா கோமேக்ஸ். நைட்டே நீ போய் பார்த்துட்டு நாளைக்கு என்ன கோல்டில் என்ன விலை ஆகுன்னு உனக்கு கண்டுபிடிச்சிடலாம். கோமேக்ஸில் போய் பார்க்கலாம் சார். ஸோ இங்கே என்னென்னா ரிசர்வாக ஒரு நாடு வாங்கி வைக்குது. ஓகே, ரிசர்வ் ஏன்னா அவங்க கரன்சியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வாங்கி வைக்கிறாங்க. அவங்க வாங்கி வைக்கிறாங்க. கோல்டு என்னைக்கு யூஎஸ்டியால் இருக்குல்ல, அமெரிக்கன் யூஎஸ்டி, அதனால் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்க முடியாது, இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்குது, இனிமேல் இந்த யூஎஸ்டியில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், இனிமேல் இது ஒரு உதவாக்கறன்னு தெரியும் போது கோல்டு மேலே எல்லோரும் போகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் பொழுது இன்ட்ரெஸ்ட்டு யூஎஸ்டி தான் இன்ட்ரெஸ்ட் தருதே அப்படிங்கிறதுனால கோல்டை விட்டுட்டு எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் எங்கே கிடைக்குமோ அங்கே போவாங்க. புரிஞ்சுச்சா? ஸோ இன்ட்ரெஸ்ட் எங்கே கிடைக்குதோ கோல்டு கேனாட் கிவ் எனி இன்ட்ரெஸ்ட். ரைட்டா? கோல்டு என்றைக்குமே தராது, உனக்கு இன்ட்ரெஸ்ட்டே தராது. ப்ராஃபிட்டையும் நம்ம புக் பண்ண மாட்டோம். அதான் இங்கே பிரச்சனையே. நம்ம ப்ராஃபிட்டையும் புக் பண்ண மாட்டோம். ஆனால் அது ஒரு அசட் கிளாஸ் தான் அது. ஸோ அதனால் கோல்டு எப்பெல்லாம் யூஎஸ்டி ஸ்ட்ரென்தன் ஆகுதோ, எப்பெல்லாம் அது அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தருதோ கோல்டு அப்போ இறங்கும். ஸோ இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேங்க்யூம்மா. ஓகே சார், நீங்கள் பேசும்பொழுது நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்க எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. எனக்கு அதில் ஒரு டவுட் தான். லிட்ரஸியோடைய ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. இருந்தாலுமே அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் நார்த் இந்தியா வெஸ்ட் சவுத் இந்தியா எடுத்துக்கிட்டா எப்படி அவங்களால மட்டும் இது முடியுது, நம்மளால ஏன் முடியலங்கிற ஒரு கேள்வி வருது சார். அதான் நம்ம பேர் தான் சரஸ்வதினு சொன்னாங்களா அவங்க. சரஸ்வதினா என்ன? கல்வியை கொடுத்து கல்விக்கு மரியாதை கொடுத்தா நம்ம சமூகம் கல்வின்னு சொல்லி எல்லாத்துக்கும் டபுள் டிகிரியை முடிச்சுட்டு சொமாட்டோவில் போயிட்டுருக்கான் நீ. ஆனால் அங்கே டபுள் டிகிரி அதெல்லாம் கிடையாது. பிறந்த உடனே கடையில் உட்கார வச்சிருவான். வச்சு கடையை பார்த்துக்கிட்டு அப்பா போயிடுவார். ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஆனால் நான் சொன்னேன், டீ கடையை விட்டுட்டோம், சேட்டா சேச்சி இன்றைக்கி எடுத்துட்டாங்க, நான் கடை வரையும் போயிட்டாங்க. தமிழர்கள் வி லாஸ்ட் டீ எக்கனாமி. ரைட்? ஸோ படிக்கணும். கல்வி அவசியமா? எஸ், கல்வி உண்மையாகவே தமிழர்களுக்கு அவசியம். அதில் ஏன்னா அந்த கல்வி இல்லாதனால தான் நம்மளை கீழ்மட்டத்தில் வச்சுருந்தாங்க. கல்வி வேணும். ஆனால் திரும்பவும் அதே கல்வியை மட்டும் தொங்கிட்டு இருந்தோம்னா வேலைக்காது. பணம் பண்ணணும், செல்வந்தனம் மாறணும். கல்வியாக செல்வமாக வீரமாக. வீரத்தை எங்கே காட்டணும்? இப்போ வெளியில் போய் ஹெல்மெட் இல்லாமல் காட்டுற அது வீரம் கிடையாது. ரிஸ்க் எடுக்கணும். பிஸ்னஸில் யூ டேக் அ ரிஸ்க். வேர்? இன்வெஸ்ட்மெண்ட்டில் டேக் அ ரிஸ்க். எப்பா உன் பணத்தை போய் ஷேர் மார்க்கெட்டில் போய் வாட் இஸ் இட்? உன் வீரத்தை காட்டுற. ரிஸ்க் எடுக்கிற நீ. ரிஸ்க் எடுத்தால் தான் அங்கே 18% க்ரோத் இருக்கும். வேணாம், நான் ரிஸ்க் எடுக்கல, நான் லாக்கர்லேயே வைக்கிறேன்னா எஃப்டியில் போடு, 6% வரும். ஸோ வீரத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டில் காட்டணும். கல்வி அவசியம். ஆனால் செல்வந்தனாக மாறணும்னா நார்த் இந்தியன்ஸ் எப்படி பிறந்த உடனே அவனுக்கு பேன் கார்டு எடுத்து ஆதார் கார்டு எடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணுவானுங்க. அப்புறம் அவனுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்போவே 10,000 அவங்க அப்பா போட்டுருவார். எத்தனை பேர்த்த நாங்கள் பார்க்குறோம். டிமேட் அக்கௌண்ட்லாம் பார்த்தா, போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தா எங்களுக்கு ஏடா இப்படி வச்சுருக்கிறீங்க போர்ட்ஃபோலியோ. ஸோ அது எப்படின்னா அந்த முதலீடு சிந்தனையே நம்மள்கிட்ட இல்லை. அது ஏன்னா அது எந்த பிரச்சனைனா 80s 90s இருந்து அம்மா அப்பா, 70 60 இருந்து அம்மா அப்பா. நீங்கள்லாம் மாறணும். தயவு செஞ்சு பசங்கள்லாம் நீங்களாம் மாறணும். உங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லணும், பிறந்த உடனே கிஃப்ட் சிட்டியில் அக்கௌண்ட் ஓப்பனு, டிமேட் அக்கௌண்ட் 80% இன் இந்தியா, 20% யூஎஸ். ஓகே, எஜுகேஷன் முக்கியம். ஆனால் அது நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்மளை உயர்த்திக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். ஓகே, உங்களுக்காக ஒரு எல்இடி செக்மெண்ட் இருக்குது. டீம் ப்ளீஸ். வாரிசு சொத்து ஆசீர்வாதமா சாபமா சார்? பரம்பரை சொத்து ஆசீர்வாதம் தான். யார் சொத்தை போய் வேணான்னு சொல்ல போகிறா? ஆனால் அதுதான், அது சாபமானு கேட்டிங்கன்னா அது நாளைக்கு அதான் ஒரு 2 பசங்க 3 பசங்க இருக்காங்கன்னா அதை அந்த பங்கு போடுறதில் ஒரு பிரச்சனை வரும். அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். அந்த லீகாலிட்டி பிரச்சனை வரும். ஆனால் எங்கள் அப்பா சம்பாரித்து ஒரு வேளை வச்சுருந்தாருன்னா நான் பெரிய ஆள் தானே. நான் பிறக்கும் போதே கோடீஸ்வரங்கிறது எப்படி? இதுதான், பிறக்கும் போதே கோடீஸ்வரன். எத்தனை பேர் இருப்பாங்க பிறக்கும் போதே கோடீஸ்வரன் இருக்கீங்களா? யாராவது
பிறக்கும் போதே கோடீஸ்வரன். பட் ஆனால் அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் தான். 50-50 வச்சுக்கலாமா? 50-50. ஆனால் அது வந்து பிள்ளைகளை சோம்பேறித்தனமாக ஆக்குதுங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. இல்லை, உனக்கு வந்து கேபிட்டல் கிடைக்கிறதுங்கிறத யூனிட் டு யூஸ் ஆஸ் அ கேபிட்டல். சி, உங்கள் அம்மா அப்பா கொடுத்துட்டு போனால் இட்ஸ் அ கேபிட்டல் ஃபார் யூ, ரைட்? அந்த கேபிட்டல் வச்சு க்ரோ ஃபார் 18%, 20% யூ கேன் க்ரோ வித் தட். ஸோ இட் இஸ் அ கேபிட்டல். கேபிட்டல் நீங்கள் யார் தருவா? கேபிட்டல் இல்லைங்கிறனால நீ லோன் போகிற. கேபிட்டல் இல்லைன்னு அந்த பையன் ஹவுஸ் லோன் போயிருக்கு அந்த பாப்பா. ஸோ கேபிட்டல் வி நீட். அதனால் எங்கள் அப்பா பண்ண சம்பாரிச்சிருக்காருன்னு அர்த்தம். எங்கள் அப்பா சம்பாரிச்சு என்கிட்ட கொடுத்துருக்காரு கேபிட்டலை. நான் கேபிட்டலை வளர்க்குறேன்னா வளர்க்கலையாங்கிறது அது என்ன பொறுத்து. ஓகே, நெக்ஸ்ட். இஎம்ஐயில் வாழ்வது முன்னேற்றமா அடிமைத்தனமா? வேலை செய்கிறதே அடிமைத்தனம் தான். யாருக்கு இல்லை வேலை செய்யணும்? எத்தனை வருஷம் வேலை செய்ய போகிறா? வேலை செய்கிறதே அடிமைத்தனம் தான். உண்மை தானே? நீ வேலை செய்கிற, நான் திரும்பி சொல்ல, தப்பாக எடுத்துக்காதீங்க, புரிஞ்சுக்காதீங்க, தப்பாக எடுத்துக்கூடாது. மாத வருமானம் எனக்கு தேவை. ஆனால் அந்த நான் ஒன்றும் இல்லை, 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு அக்கா ஃபோன் இப்படி இருக்குது, மீட்டிங் போய்ட்டுருக்கு, டீம்ஸ் மீட்டிங் போய்ட்டுருக்கு, இந்த டிராஃபிக். எஸ் சார், வில் டூ தட் சார், வில் த டார்கெட் டைப் வி அச்சீவ் சார். நாம் வந்து என்னப்பா அது, இந்த அக்கா இப்படி அட்டன் பண்ணுறாங்க. என்ன, எத்தனை மணி? 8:30 மணி நைட்டு. இது என்ன அடிமை தானே? எத்தனை மணி வரை? காலைல 8 மணி நேரத்தில் முடிச்சுட்டு எத்தனை பேர் நீ போகிற? இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு ஒருத்தர் கால் பண்ணார். அவரோட வயசு வந்து 62 இருக்குன்னு நினைக்கிறேன். அவரை சொன்னார், தம்பி நீ யூடியூப்பில் நல்லா தான் சொல்கிற, ஆனால் இந்த பங்குச்சந்தையெல்லாம் பார்த்தா எனக்கு விருப்பம் இல்லை தம்பி. எனக்கெல்லாம் ஒர்க் பண்ணி தான் நாங்களாம் முன்னேறுவோம், பங்குச்சந்தையில் விருப்பம் இல்லைன்னாரு. நான் சொன்னேன், சூப்பர் சார். சார் உங்கள் பசங்க 2 பேரும், பசங்களாம் என்ன சார் பண்ணுறாங்க? பசங்க 2 பேர் இருக்காங்க தம்பி அப்படின்னாரு. பசங்க வேலை செய்கிறாங்களா? தம்பி 2 பேர்த்தையும் டிகிரி படிக்க வச்சுட்டா 2 பேர் வேலை செய்கிறாங்க, பங்குச்சந்தையெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னாரு. சூப்பர் சார். எங்கே சார் வேலை பார்க்குறாங்க? என் பையன் LNTயில் வேலை பார்க்குறான், ஒரு பொண்ணு வந்து SCL டெக்கில் வேலை பார்க்குது. சூப்பர். அப்புறம் கேட்டேன், சார் இப்போ நீங்கள் என்கிட்ட ஃபோனில் பேசிட்டல, காலில் என்ன செப்பல் போட்டிருக்கீங்கன்னு? பேட்டா. சரி சார். பேங்க் அக்கௌண்ட் எது சார்? கனரா பேங்க். சூப்பர் சார். வண்டி எது சார் வச்சுருக்கீங்க? TVS 50. வீட்டில் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க? கோல்கேட். நான் சொன்னேன், சார் இது எல்லாமே லிஸ்டட் சார். ஐயோ சார், நீங்கள் உங்கள் பையன் இப்போ 2 பேர்த்தையும் அனுப்பியிருக்கீங்களே, அந்த கம்பெனிக்காக வேலை செய்ய அனுப்பிச்சிருக்கிறீங்க. அடிமையாக நான் ஸ்லேவரியாக வேலை செய்ய அனுப்புகிறேன். நீங்கள் அதோட பங்குகளை வாங்கி ஓனர் ஆகணும் ஏன் விருப்பப்படல? நான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆனால் அந்த சிஓக்கு நான் வேலை செய்கிறேன்னு அர்த்தம். அதே உன்னோட பங்குகளை வேணால் நானும் ஓனர்னு அர்த்தம். 3 மாதம் ஆனால் எனக்கு டிவிடெண்ட் வரும். அவன் சிஓ நாளைக்கு பதவியில் இருக்கணுமா இல்லையாங்கிறத நான் தீர்மானம் பண்ணலாம் ஓட்டிங்கில், ரைட்டா? அப்போ அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறது வந்து கௌரவம் கிடையாது, அதை பங்குகளை வாங்கி வைக்கிறது தான் கௌரவம். ஸோ அடிமையானு கேட்டிங்கன்னா, இஎம்ஐ வாழ்வது முன்னேற்றமாக அடிமைத்தனமானு கேட்டோன்னா, இஎம்ஐ வந்து டெஃபினட்டாக யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் த இன்வெஸ்ட்மெண்ட், தட்ஸ் இட். இஎம்ஐ நீ போனீங்கன்னா யூ ஃபர்கெட் அபவுட் த இன்வெஸ்ட்மெண்ட். ஃபயர் ஹியர்லாம் பற்றி நீ பேசக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் நீ போகிற, நீ ஏன் போயிட்ட 60 வயசில் நீ வீட்டுக்கு வந்து உட்காரும் பொழுது முடிஞ்சு. ஸோ இஎம்ஐ எடுத்தினா அடுத்த 5 வருஷத்துக்குள்ள உன்னால் க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னா கோ ஃபார் இஎம்ஐ. என்கிட்ட வீடு இருக்கு. அமெரிக்காவில் வந்து வீடு வேலை இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க வீட்டு வேலை எல்லாத்தையும் போய் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். இனி எந்த வீடுமே நீங்கள், அதாவது நான் இஎம்ஐயில் நான் வாங்கின விலை, இஎம்ஐயில் போகும்போது நான் விலையை வந்து 75 லட்சத்துக்கு இஎம்ஐயில் நான் பண்ணியிருக்கும்போது 2 crore நான் பே பண்ணியிருப்பேன் அந்த வீட்டுக்கு. நான் ரெண்டலில் நான் போனால் கூட அவர் வந்து என்ன சொல்லுவார்னா 40,000 என்கிட்ட கேட்பார், 30,000 கேட்பார். தட் இஸ் 3%. ஆனால் நீ லோன் போனீங்கன்னா 9%. யூ டிசைட் விச் ஒன் யூ வாண்ட். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம சமுதாயத்தில் சொந்த வீடு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவானுங்க. அது எங்களை மாதிரி, அதாவது எங்களுக்கு முன்னாடி இருந்த சமூகம் அப்போ இந்த மாதிரி 70-80 வந்தவன் பொண்ணை மாப்பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணும்போது வீடு இருக்கா அப்படின்னு தான் கேட்பான். போர்ட்ஃபோலியோ இருக்கானே அவனா கேட்டிருக்கியா? உன்கிட்ட போர்ட்ஃபோலியோ எவ்வளோ இருக்கா, அசட் எவ்வளோ இருக்குன்னு அவனா கேட்பானா? கேட்க மாட்டான். கார் இருக்கா? கார் லைபிலிட்டிடா. கிரெடிட் கார்டு இருக்கா? லைபிலிட்டிடா. வீடு இருக்கா? லைபிலிட்டிடா. பணம் cannot generate anything. ஆனால் அதை தான் அதுக்கு பெருமையாக பேசுகிறாங்க. லைபிலிட்டி சார் பெருமையாக பேசுகிறாங்க நம்ம சமூகம். அது சொந்த வீடு என்ன கேள்வி? சொந்த வீடு இல்லாமல் அடைய முடியும், சத்தியம். Behind Roots Well Summit 2026 title sponsor Fast Money Gold. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற Fast Money Gold 965557 965557. Power by Saubhagya Home and Kitchen Appliances,
Holiday Inn, OMR IT Expressway, Chennai. Fast Money Gold presents Behind It's Wealth Summit 2026. Powered by Saubhagya Home and Kitchen Appliances, Holiday Inn, OMR IT Expressway, Chennai.